கிங்ஸ்டர்ஸ் அசம்பிள் பண்ணி வந்தீங்களா? ஸ்பைடர் மேனா இப்படியே 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 ஸ்பைடர் மேன் இப்படியே சட்டக் சட்டக் விட்டு இது பண்ணிடுவாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனமா? அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் அழகா இருக்கோம், உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் எங்கள் அழகை மேம்படுத்துறதுக்காக கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ இவங்க முடி வெட்டுறதை நாங்கள் காட்டுவோம், நீங்கள் பாருங்கள். முடி வெட்டினது பிடிச்சிருந்துச்சுன்னா முடி வளர்த்தவங்களாம் இங்கேயே வந்து முடி வெட்டிக்கிங்க. ஆமாம் ஆமாம், எப்படி வெட்டுறாங்க எல்லாமே எப்படி வெட்டுறாங்க என்னன்றதை நாங்கள் காட்டுறோம், பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போதைக்கு கட் பண்ணிக்க. கட் பண்ணிடவா? அவங்க தானே கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணிக்க. என்னன்னு தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு வாஷ் பண்ணவே இல்லை. எதுவுமே பண்ண மாட்டியா? இல்லடா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப ஹேர் வாஷ் பண்ணி வெட்டி விடுறேன் அப்படின்னாங்க. நல்லது தானே, அவரு தான் பண்ணுவாரு. அதான்டா தம்பி, அதுக்கு நானே கையை வச்சு நானே இது பண்ணிட்டு அதுதான் சொல்றேன், அவர் தான் பண்ணுவாரு. தங்கவாண்டி பாறேன். என்ன ப்ரோ, பொம்மையெல்லாம் பாக்குறீங்களா? சவுரி முடிய பார்த்துட்டு இருக்கிறாரு, எடுத்து தலைகள் நல்லா இருக்கா அப்படின்னு. காஜி, நீ ஏன்டா இவ்வளவு காஜியா இருக்க? பாரு, அப்படித்தானே பாக்குறாரு. அவர் பாட்டுக்கு நைட்டு கூட எடுத்துட்டு போயிடக்கூடாதுரா ப்ரோ. அவரை பார்த்து வச்சுங்க, பொம்மை நல்லா இருக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. அதுவும் கரெக்டா அந்த பகுதியில் உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, முடி வெட்டுறது கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிஸ்டர் பிடிக்க. அவர் தான் டெய்லி பிடிக்கிறாரு. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. சிசர் ஹேண்ட்லிங் வந்து ஒரு 2 days போகும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டெமோ காமிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க அதை கட் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. நீங்க இதுல ஓரளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாடல் கொடுத்து அவங்களுக்கு பண்ணுவோம். கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த சேவ் பண்றது அதேதான், வடிவில் பலூனுக்கு பண்ணுவாரு. எல்லாமே சேவ் பண்ண டம்மிஸ் தான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஷேவிங் வச்சு அவங்க சேவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பலூன் வச்சு பண்ணலாம், ஒரு மெத்தட் தான். பலூனை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா ரியல் ஹேர்ல பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பலூன்ல வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஹேர்ல இருக்காது. அதனால அப்படியே ஸ்மூத்தா ரன் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இதுல ஹேர் இருக்கிறதுனால அந்த ஃபீல் இருக்கும். ரியல் ஸ்கின்ல பண்ணா என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வரும். என்னடா ஸ்டக் ஆயிட்ட? செக்காவில் எடுத்தாங்க. அதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி எப்படி என்ன ஏதுன்னு புரியல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1,50,000 வரைக்கும் இருக்கு. டிபெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃபர் ஆகும். மென்ஸ் அட்ரஸிங் மட்டும் வேணும், விமென்ஸ் அட்ரஸிங் மட்டும் வேணும், ஏன்னா ஆல்ரெடி சலூன்ல ஒர்க் பண்றேன், என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீல்டுக்கு வரேன் அப்படின்னா அதுக்கு தனியாக கோர்சஸ் இருக்கும். ஓகே, நீங்க எடுக்கிற கோர்சஸை பொறுத்து டியூரேஷனும் மாறும், ரைட் ரேஞ்சும் மாறும். ஓகே, காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின், ஹேர், மேக்கப் மூணுமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ தனித்தனி கோர்ஸுக்குமே வந்து இத்தனை மந்த் அப்படி இருக்கா? 1 year? ஓகே, காஸ்மெட்டாலஜி எடுத்தீங்க அப்படின்னா 210 days வந்து கோர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இதுவே வந்து வெறும் மென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எடுத்தீங்க இல்ல வெறும் மென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எடுத்தீங்க அப்படின்னா 90 days கொடுக்கும். யூனிசெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 150 days. யூனிசெக்ஸ் தான் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே தனியா. அதாவது இன்னொரு ஃபீமேல்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான், அவங்க மேல் சைடுலாம் வந்து முடிவெடுறது மென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கத்துக்கறாங்க அப்படின்னா வெறும் மென்ஸ்க்கு மட்டும் ஹேர் கட் பண்ற மாதிரி சொல்லிருக்கோம். எனக்கு வந்து யூனிசெக்ஸ் ரெண்டுமே வேணும், விமென்ஸ் ஹேர் கட்டும் வேணும், மென்ஸ் ஹேர் கட்டும் வேணும் அப்படின்னா அது யூனிசெக்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங். இப்போ இவங்க எல்லாமே வந்து காஸ்மெட்டாலஜி படிக்கிறாங்க. காஸ்மெட்டாலஜில போத் யூனிசெக்ஸ் ஃபீமேலுக்கும் மேக்கப் வரும், மேலுக்கும் மேக்கப் வரும், மேலுக்கு ஹேர் கட்டும் வரும், மேல் ஃபீமேல் ஹேர் கட்டும் வரும். ஸ்டைலிங் எல்லாமே கவர் ஆகும். அதான் அவர் அதான் கேட்டுட்டு இருந்தாரு, இப்போ ஃபீமேல் அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும்னா என்ன மாதிரி படிப்பு படிக்கணும் அப்படின்னு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பாத்தியா, எனக்கு கிளீனா தான் இருக்கு. டேண்ட்ரஃப் இருக்கு, அதுதான்டா ஒரு பொண்ணு கூட சுத்தணும். வீட்டுல இருக்க பொண்ணு கூட டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட தான் சுத்தணுமா? ஆமா, ஒரு பொண்ணு கூட சுத்தினா பரவாயில்ல. இப்ப ஹேர் வாஷ் பண்ணலான் இருக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு முடி வெட்டிட்டு கேட்கணும், வசந்த் என்னடா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு. எல்லாருமே
யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட செம்ம ஸ்டைலா மாத்தியரா. அது இவங்கள்ட்ட தான் இருக்கு. உங்களுக்காக வெயிட் பண்றாரு. சீக்கிரம் வாங்க. இருங்க bro. போதும் போதும் வாங்க. உங்களுக்கு ஹேர் கட் பண்ண போறோம் இப்போ நம்ம. வாங்க வாங்கன்றல. ஹேர் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபோன் பேசக்கூடாது. இந்த பக்கம் வச்சும் பேசக்கூடாது ப்ரோ. என்னடா பண்ணலாம்? பண்றத பார்த்தா எப்படி வடிவேல் உட்கார்ந்து இது பண்றது பின்னாடி வந்துட்டு பேசினே இருப்பான் பாத்திரிக்கா. ஏய் நீ என்ன போறியா? ஹேர் கட் பண்ணி விட்டுருவோமா? மசாஜ் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட்? முடிவெட்டா முடிவிட்டோம். அவன் பொம்மையை வச்சு பழகுறாங்க. நான் ரியலா இருங்க ப்ரோ, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஹேர் கட் பண்ண போறேன். இருங்க ப்ரோ. தவறி வெட்டிட்டா கூட நீங்க மேட்ச் பண்ணிருந்தீங்கல்ல. இருங்க ப்ரோ. அப்புறம் எப்ப நான் பழகுறது அவர் மாதிரி? வெட்டிட்டேன் ப்ரோ இந்த இடத்துல லைட்டா. இந்த பாருங்க ப்ரோ இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி 420 வரலாம். 4 பேருக்கு நம்ம போகிறதுனால பார்க்க போகிறோம். அதனால அந்த அமௌண்ட் வருதுன்னா அதெல்லாம் பிபிஎஸ் இருக்கு. அந்த அமௌண்ட் இருக்கும். சரி போறதுனா போங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டு போங்க. வாங்க ஹேர் கட் அங்க பாருங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வீடியோ பாக்குறவங்களே வீடியோ வியூஸ் அதிகமா போகுது. நீங்க கஷ்டம் சொன்னீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஏய் ஹேர் வாஷ் பண்ண போறா. வாடா கட் பண்ணிக்க, அப்புறம் எடுத்துக்க. இவன் அப்படிதான் வீட்டுல குளிக்காம இங்க வந்து ஹேர் கட் பண்ணுவேன், ஹேர் வாஷ் பண்ணணும் கேட்கிறான். வா உனக்கு நிறைய சொல்றேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு இதுக்குதான் தங்க பண்றீங்க. அதாவது என்னன்னா, சின்ன பிள்ளைல வந்துட்டு முடி வெட்ட போவோம் இல்ல ஸ்கூல் படிக்கிற டைம்லாம். அப்ப எங்க ஊர்ல ஒரு கடை இருக்குண்டா. எங்க அம்மா என்ன கூப்பிட்டு போவாங்க முடி வெட்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா முடி வெட்ட உட்காரவே மாட்டேன். என் மண்டையை பிடிச்சி அமுக்குவாராம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன பையன் தலை பிடி வந்துருச்சான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுல இருந்து நான் முடி வெட்ட போனாலே அவரை பார்த்து பயப்படுவேன். நான் முடியே வெட்டணும். அதனால வந்து போனா வாய முடிக்கணும் அவரை பார்த்தா. நீங்க வெட்டுறபடி வெட்டுங்க. என்ன தாண்டா பண்ணுவேன் நீ? எப்ப பார்த்தாலும் கரெக்டா கட் பண்ணி விடுற.